மாப்பிள வண்டி எடுப்பா. மாப்பிள 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 கொஞ்சம் நில்லுங்க. மாப்பிள 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 என்ன மனுஷன்? ஏன்க்கா இப்படி ஊமை மாதிரி இருக்க? அவர் உன்னை அடிக்கும் போது என் தங்கச்சி பேசினதுக்கு என்ன எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அவர் செயின் கேட்ட உடனே கழட்டி கொடுத்துட்டேன். இப்போ திட்டு அடிய வாங்கிட்டு அழுதுட்டு நிக்கிற. இப்படியே இருந்தா ஏறி மிதிச்சிருவாங்க. நீங்க வேற எங்க மேல ஏதோ பேசி அவங்க மனசை இன்னும் சங்கடப்படுத்துறீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மருமகனா இலக்காரமா போச்சா? சரோ சரோ மாப்பிள்ளையும் சம்மந்தியும் எங்கேயோ ஆட்டோல போறாங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்தாரு, நான் பார்க்காத மாதிரி போயிட்டாரு. அப்படி என்ன அவசரம்? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு சின்ன பிரச்சனை. எது எது சின்ன பிரச்சனை? எங்க அக்கா என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்றீங்க. உங்க அம்மாவோட கால்ல விழுந்து மன்னிச்சிருக்கன்னு கெஞ்சுறாங்க. அது சின்ன பிரச்சனையா? என்னங்க ஏங்க இப்படி நடந்தது பெருசாக்குறீங்க? ஏற்கனவே அண்ணி அப்செட்டா இருக்காங்க. ஆறுதல் சொல்லாம நீங்களே இப்படி பேசுறீங்க. வருத்தத்துல தாங்க இப்படி பேசுறேன். சரு அக்கா எங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி. பொறுமைசாலி, அப்பாவி. அவங்கள போட்டு இப்படி படுத்துறீங்கன்னா எங்களால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? உங்க அம்மாவுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அத மறந்துட்டு ஆடுறாங்க. இப்படி எல்லாம் பேசாத லீலா. ஆமா லீலா, நடந்தது எதுவா இருந்தாலும் நீ இப்படி பேசுற தப்பு. அப்பா இங்க நடந்த கூத்த பத்தி உங்களுக்கு தெரியாது, அதான் இப்படி பேசுறீங்க. அக்கா நீ முதல்ல எங்களோட கிளம்பு. லீலா போதும். என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி நீ மத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்க வேண்டாம். குடும்பம்னா இப்படி எப்படி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் சகஜம், எல்லாம் சரியாயிடும். அப்பா நீங்க லீலாவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்புங்க. என்ன நீ? அவங்க பாவம் ஏதோ 2 நாள் இருக்கலாம்னு வந்திருக்காங்க. நீங்களே ஊருக்கு போக சொன்னா எப்படி? வேண்டாங்க செல்வம், சூழ்நிலை சரியில்லை. அவங்க இங்க இருந்தா மன கஷ்டம்தான் அதிகம் ஆகும். லீலா நீ கிளம்புமா. ஆமா லீலா, சரு சொல்றதா சரி. வா நம்ம போய். வரேன்க்கா. நான் சொன்னதெல்லாம் கோவத்துல சொன்னதா நினைச்சு நீ ஒதுக்கிடாத. நீ இப்படி அடங்கி போனீனா அதுவே பெரிய வீக்னஸ் ஆயிடும். வா. நான் வரேன்க்கா. நியாயம் அநியாயம் தெரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நம்புறேன். எங்க அக்காவை அழ வச்சா அது பாவம். அந்த பாவம் உங்களை தான் ரொம்ப படுத்தும். வரோம் தம்பி, வரோம். வா வா. நான் வரேன். அண்ணி உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நீங்களும் உங்க அப்பாவோட ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஊருக்கு போறதால பொண்ணு மாறிட போறதில்ல. புகுந்த வீட்டுல ஒழுங்கா இருந்து பொழைக்க தெரியலன்னு அங்க கொஞ்சம் பேர் பேசுவாங்க. இந்த வீட்டு மருமகளை சரியா வச்சுக்க தெரியலன்னு இங்க கொஞ்சம் பேர் பேசுவாங்க. ஊர் ஜனங்களுக்கு பேசுறதுக்கு விஷயம் கிடைக்கிறத விட நானே கொஞ்சம் அனுசரிச்சு இருந்துட்டா எல்லாருக்கும் நிம்மதி இல்லையா? வா கௌரி, உனக்காக தான் வெயிட்டிங். கொண்டு வந்திருக்கியா? சி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? சோ, என்ன பழைய சினிமா டயலாக்லாம் பேசிக்கிட்டு கொண்டு வந்தியா? முதல்ல அந்த போட்டோவை கொடு. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேம்மா. முதல்ல பணத்தை எடு.
என்ன கண்ணா? இந்தா 10,000 ரூபாய். ஒரு ஸ்டில்லுக்கு 10,000 ரூபாய். உண்மையிலேயே நான் கொஞ்சம் காஸ்ட்லி போட்டோகிராஃபர் தான் இல்ல. வாயை மூடுறா. முதல்ல போட்டோ கொடு. இந்தம்மா, இந்த உன் போட்டோ பத்திரமா இருக்கு. ப்ளீஸ் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாத. இந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கையே பாழாயிடும். வேற ஏதாவது போட்டோ நெகட்டிவ்ஸ் இருந்தா கொடுத்துரு ப்ளீஸ். நோ 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 நோ. என்கிட்ட வேற எந்த போட்டோஸும் இல்ல. இனிமே எனக்கு நீ டாடா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கௌரிக்குட்டி, போறதான் போறேன். கடைசியா ஒரு வாட்டி டார்க் ரூம் வந்து போயேன். ஃப்ரெண்ட்ஸாவே தெரியலாமே. நீ நாசமா தாண்டா போவ. பொழுது தாண்டா சாவ. என்னங்க ஒரு நிமிஷம். போட்டோ எடுக்க போறீங்க? ஓய், என்ன அங்க என்ன ஊதுற? அது யாருங்க அது? அது போட்டோம். அது ஒரு லூசு. யாரை பார்த்தாலும் காசு கேட்பா. இப்போ ஒன்ன கூட காசு கேட்க தான் நிப்பாட்டிருப்பா. அது சரி, ஏன் இவ்வளோ லேட்டா வர? உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிங்க, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. உனக்கு எப்பதான் வேலை இல்ல? ஆனாலும் அந்த டாக்டர் தர சம்பளத்துக்கு நீ டூ மச்சா உழைக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, உள்ள போலாமா? எதுக்கு? உனக்கு ஒரு நாள் டார்க் ரூம்க்கு கூட்டு போய் எப்படி பிரிண்ட் போடுறதுன்னு சொல்லி தரேன்னு சொன்ன தெரியுமா? ஆமா. இன்னைக்கு ஒன்னு டார்க் ரூம்க்கு கூட்டு போறேன். சாரிங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அப்பாவும் லீலாவும் ஊருக்கு போயிருக்காங்க. என்ன விஜய், சின்ன புள்ளத்தனமா சீக்கிரம் வீட்டுக்கு போனோம்னு சொல்ற? சீக்கிரம் வீட்டுக்கு போனா இங்க எதுக்காக வந்த? நான் வரலனா நீங்க ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இன்னும் 2 நாளைக்கு நீங்க என்ன பார்க்க முடியாது. 2 நாளைக்கா? ஆமா, டாக்டர் 2 நாளைக்கு வெளியூர் போயிருக்காரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன், வீட்ல தான் இருப்பேன். அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். சரசா வீட்டில் நடந்த ஆச்சுங்கெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. வெளியே காட்டிக்கிறாத. ஆமாம், இல்லை ஊர் கண்டபடி பேசும். என்னையா கடைக்காரர, வியாபாரமெல்லாம் எப்படி? எப்பவும் போலதாங்க. புதுசா என்ன வியாபாரம்? நேத்து உங்க மகளும் மருமகன் போஸ் வந்திருந்தாங்க. ஜாமான் வாங்கிட்டு போனாங்களா? ஆமாங்க. நான் சொல்றேன், நீங்க கோச்சு கூடாது. உங்க மருமகனுக்கு இங்கீதம் பத்தாதுங்க. என்னாச்சு? நீங்களும் நானும் எத்தனை வருஷமா வரவு செலவு வச்சிருக்கோம். உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது மூஞ்சி சுணக்கம் ஏற்பட்டிருக்கா? சரி, சுத்தி வலிக்காம என்ன விஷயம் சொல்லுங்க. நான் வச்சிருக்கிறதே சின்ன கடைங்க. இதுல 50 கிலோ அரிசி எண்ணெய் சொல்லிட்டு நிறைய கடன் கேட்டா நான் எப்படிங்க கொடுக்கறது? நான் போட்டிருக்கிற முதலே ரொம்ப கம்மிங்க. போஸ் கடன் கேட்டானா? ஆமாங்க, கொஞ்சமா பொருள் வாங்கிக்கோங்கன்னு தன்மையா தான் சொன்னேன். அதுக்குள்ள நம்ம தனத்துக்கு கோவம் வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டாங்க. கட்டி வச்ச பொருள்லாம் அப்படியே தாங்க இருக்கு. அது சரியா? கட்டி வச்ச பொருளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. போஸ் தம்பி வரவு செலவுல சரியில்லைங்க. ஏற்கனவே கைமாத்தா கொடுத்த 1000 ரூபாய கலர் வாங்கி தான் கழிச்சேன். இந்த பணத்துக்கு நான் பொறுப்பையா? அனுப்பிச்சு வையா. ஐயா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உடனே பொருள் எல்லாம் அனுப்பி வச்சிடுறேன். செல்வம் எங்க? வெளியில வேலை இருக்குன்னு போயிருக்காரு. ஓ, சாப்பிட்டியா? என்ன இன்னைக்கு உன் முகம் தண்ணி களையா இருக்கு? இல்லையே, எப்பவும் போலதான் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, சாதாரணமா உன் முகம் ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு சிங்காரிச்சு அழகுபடுத்தின ரோஜா பூ மாதிரி இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் என்ன துணி இந்த நேரத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க? துவைச்ச துணிய ஒழுங்கா எடுத்து வைக்க வேண்டாமா? இனிமே இதெல்லாம் இந்த தெருமுனை லாண்ட்ரியில் போட்டுடலாம். என்ன லாண்ட்ரியில போட்டா நிறைய செலவாகும். என்ன இன்னைக்கு புதுசா லாண்ட்ரின்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து நான் தானே எல்லாத்தையும் துவைச்சிட்டு இருக்கேன். சமயத்தில் நீ இதெல்லாம் செய்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு.
ஏய் என்ன சரோ கண்ணு கலங்கி இருக்கு? நீங்க இப்படி நடந்துக்கிறது ஏன் நான் பிரேமா தானே பேசுறேன். பிரியம் எப்பவுமே இருக்கணுங்க, இயற்கையா வரணும், தேவைப்படுறப்ப மட்டும் வரக்கூடாது. அதுவும் பகல்ல ஒரு மாதிரியும் ராத்திரியில ஒரு மாதிரியும் டைம் டேபிள் போட்ட மாதிரி நீங்க என்கிட்ட பிரியமா நடந்துக்கிறது எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னடி சொல்ற? நீங்க என்ன அடிக்கிறத விட இதுதாங்க கொடுமையா இருக்கு. இப்படி ராத்திரியில மட்டும் பிரியமா நடந்துக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. என்னடி என்ன திமிரா? உன் அழகுக்கு மயங்கி நான் உன் பின்னாடி வாலாட்டிட்டு வரேன்னு நினைக்கிறியா? பிடிக்கலன்னா போடி போடி. அருவருப்பான் அவமானமா, அதுவும் புருஷன் கிட்ட ஆய் நீளுது பாரு. போடி போ போங்கறேன்ல, போடி. இது ஏன் எடுத்துட்டு போ. ஏண்டி இவ்ளோ வயசாகுது, உன்னால இது கூட செஞ்சுக்க முடியாதா? நேரமாச்சு, சரியாவே பின்ன வர மாட்டேங்குது. பேச்சு வருது இல்ல, ஆனா ஒரு வேளை செய்ய தெரியாது. ஆமா, ஹோம்வொர்க் நிறைய இருக்குன்னு சொன்னியே, எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? விஜய், இன்னைக்கு மத்தியானத்துக்கு நீயே சமைச்சிடு. ஏன் எப்பவுமே நீ தானே சமைப்ப, இன்னைக்கு என்ன உனக்கு லீவா? பேசாம நீயே சமைச்சிரு. இன்னைக்கு நான் கோயிலுக்கு போறேன்டி. தினம் நான் தானே செய்றேன், ஒரு நாள் நீ செய். ஐயோ அக்கா, என் தலை. ஏய் சும்மா இருடி, நீ வேற. விஜய், இன்னைக்கு நீ தான் செய்ற, சொல்லிட்ட. அட, நீ என்ன பெரிய மகாராணியா? எனக்கு ஆர்டர் போடுற? என்னால முடியாது. தினம் சமையல் பண்ணி எனக்கு போர் அடிக்குது. இன்னைக்கு என்னால சமையல் பண்ண முடியாது. ஐயோ அக்கா, என் தலையை விடு. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். முதல்ல உங்ககிட்ட தப்பிக்கணும். லீலா, என்னால சமைக்க முடியாது. இந்த பேச்சே வேணாம். நான் கோயிலுக்கு கிளம்ப போறேன். நீ சமைச்சா சாப்பாடு, இல்லன்னா பட்னிதான். எருமை பண்ணி லூசு. நீ என்ன வேணாலும் திட்டு, நான் கவலைப்பட போறதில்ல. ஏன்டி இப்படி பண்ற? அலங்காரம் பண்ணிட்டு போதா தெரியுது, வேற எதுவும் தெரியாது. ச்சே, ஒரு வேலையும் செய்ய தெரியல. எல்லாம் நான் தான் செய்யணும். அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ச்சே, மூஞ்ச பாரு. எதுக்கா இப்படி கத்திக்கிட்டு இருக்கற? இன்னைக்கு நான் தான் சமைக்கணுமா? தினமும் அவ தான் சமைச்சிட்டு இருக்கலாம். சட்டமா சொல்லிட்டு போறா. ஏன் அதுக்கு என்ன கோவம்? தினம் நீ வேலைக்கு போறதுக்கு அவ தானே பொக்கி போடுற. இன்னைக்கு அவளால முடியல, உன்னை செய்ய சொல்றேன். செஞ்சா குறைஞ்சு போயிருவியா? என்னை எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் பேசணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? முட்டாள்தனமா பேசாத. ஆமா, நான் எது பேசினாலும் உங்களுக்கு முட்டாள்தனமா தான் தோணும். ஏன் கத்துற இப்படி? நீ சமையல் கற்றுக்க வேணாமா? பவானி கூட சமைக்க ஆரம்பிச்சுட்டா. எப்போ சமையல்னு சொன்னா இப்படி கத்த வேண்டியது. சோம்பேறி. இப்ப எதுக்காக என்ன திட்டுறீங்க? திட்டாம கொஞ்சம் வாங்களா? அறிவு கட்டத்தனமா எது கட்டாலும் முரண்டு பிடிக்கிற, எதிர்த்து பேசுற. ஆள் வளர்ந்துட்டா போதுமா? அறிவு வளர வேணாம்? அறிவு இருக்கிறதுனால தான் நான்
வா போட்டோம் தம்பி. எங்க இந்த பக்கம்? இதோ இந்த பக்கம் தான் சார். இந்த பக்கம்னா எந்த பக்கம்? அது போஸ்ட் ஆஃபீஸ் சார். ஓ. இப்படி வந்தேன், போற வழியில உங்களை பார்த்தேன், அப்படியே நின்ட்டேன் சார். நீ சும்மா நிக்க மாட்டியே, தொழில் பண்றவ ஏதாவது விஷயம் இருக்கு? இல்ல ஆமாமா, தொழில் சம்பந்தமா தான். கொஞ்ச நாளாவே பிசினஸ் டல்லா இருக்கு. ஓ. கேமராவை தொடச்சு வைக்கிறேனே தவிர ஆர்டர்ஸ் எதுவும் கிடைக்கல. அதான் உங்க தெரிஞ்சவங்க வீட்ல ஏதாவது கல்யாணம்ங்கிற. அவ்வளவுதானே? நிச்சயமா செய்றேன். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, செய்றேன். அம்மா நீ போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் தானே போறேன்னு? இல்ல. நான் அந்த பக்கம் தான் போறேன். இல்ல, நீங்க போங்க. வாப்பா பேசிக்கிட்டே போலாம். வா 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 வா. இப்பதான் தம்பி எல்லாத்துக்கும் போட்டோம். எங்க காலத்துலலாம் தனியா நின்று போட்டோ எடுக்கிற வழக்கமே கிடையாது. எப்பா கல்யாணம் காட்சின்னா கூட்டமா நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கிடுவோம். தனியா நின்று எடுத்தவெல்லாம் அப்பெல்லாம் வெள்ளைக்காரன், ஜமீன்தாரு, பணக்காரன், இவங்க தான். ஆமாமா, கரெக்ட் சார். இப்போ தடிக்கு விழுந்தா போட்டோ. அவன் வீட்டில் கை கேமரா வச்சுருக்காங்க, காது குத்தலுக்கு கல்யாணம் வரைக்கும் சுட்டு தள்ளுறாங்க. ஆமாமா, ஆமா சார். இதனால என்ன, உன்ன மாதிரி தொழில் போட்டோகிராஃபருக்கெல்லாம் வியாபாரம் படுத்துரும். என்ன சொல்ற? என் தொழிலை பத்தி என்னை விட நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். இந்த பெரிய ஆள் சார். எனக்கு எல்லா விஷயத்தை பற்றி நாலேஜ் உண்டு தம்பி. அதிகம் பேசிக்கிறது இல்லை, தற்பெருமைப்பாக. பிரமாதம் சார். இதான் அனுபவங்கிறது. சார், என்ன? இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துட்டுமா? போ, தாராளமாக போ. நான் என் ஜோலியாக போகிறேன். என் தெரிஞ்ச வீட்டில் விசேஷம் இருந்தால் சொல்கிறேன், வந்து போட்டோ பிடி. கண்டிப்பா சார், வரேன் சார்.